Hi friends, welcome back to my channel. ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால். ஸோ இன்றைக்கி ஒரு மாடிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மாடிஃபிகேஷன் இல்லை, நம்ம வண்டி நம்மளே சர்வீஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி செயின் மாற்ற போகிறோம், NS200 செயின். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த ஃப்ரீ ப்ளே பாருங்கள், நிறையா இருக்குது. அது ஆக்சுவலி இன்னொரு இடத்துல சுற்றினா இன்னும் நிறையா இருக்கும், சில இடத்துல டைட்டாக இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ இன்னும் சுற்றினா இந்த இடம் பாருங்கள், இப்போ இன்னும் பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே மாற்ற போகிறோம். ஸோ உங்களுக்கு லைட்டாக டீத்தும் ஒரு இதாக இருக்குது. ஸோ இது எப்படி மாற்றுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளே மாற்ற போகிறோம் இப்போது. ஸோ இதுவும் பின்னாடி இதுவும் கழட்டுற மாதிரி இருக்கும், நான் காட்டுறேன் எப்படின்னு. பேக் வீலோட ராடை கழட்டுறதுக்கு நம்மளுக்கு 22 நம்பர் ஸ்பேனர் தேவை. எனக்கு தெரிஞ்சு எக்ஸாஸ்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்விங்காமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் ஈஸி மெத்தடில் செயின் ரிமூவ் பண்ண பார்க்குறேன். ஸோ தென் இந்த ராடை தட்டி ரிமூவ் பண்ணிடணும். இது இப்படி தட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். தட்டுறதை கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம ரிமூவ் பண்ணணும்னு தட்டி தான் ஆகணும். ஸோ தென் இங்கேன்னு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும், டைட்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தட்டினீங்கன்னா வந்துடும். ஒரு வழியாக அந்த ராடை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ செயின் இது தான். ஸோ ஆக்சுவலி ரோலானோட கிட் தான் வாங்கியிருக்கேன், பல்சர். இது எனக்கு பஜாஜ் இது போக விருப்பம் இல்லை, ஏன்னா சீக்கிரம் எனக்கு போயிடுது. நான் ஓட்டுறதுனால அப்படி தெரில. ஸோ ஸ்ப்ராக்கெட்டு உள்ள பெரிய ஸ்ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அண்ட் செயின் இதை தான் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பேக் வீல் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணி வீல் அப்படியே நாசூக்க எடுத்துடுறோம். ஸோ அந்த பிரேக் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க, ஒயர் கட் ஆகிற போது. நாசூக்க எடுத்து தனியாக வச்சுருவோம் வீலை. இதுக்கப்புறம் தான் பெரிய இதெல்லாம் இருக்குது. ஐயோ விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சாக்கெட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 3 கிளாம்ப் இருக்குது. ஸோ இந்த 3 கிளாம்பை ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இது வரும். ஸோ இதுக்கு சுற்றியில் எடுத்து இது மாதிரி ரைட்டாக தட்டுற மாதிரி இருக்கும். மெக்கானிக் அதான் டூல் வச்சுருப்பாங்க, நம்மக்கிட்ட டூல் இல்லாதனால இதில் தட்டுறோம். ஸோ இதே மாதிரி எல்லா சைடும் தட்டினீங்கன்னா தென் போல்ட் ரிமூவ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ப்ராப்பராக எல்லாமே ரிமூவ் பண்ணோம். ஸோ இதை அப்படியே வெளில எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நான் அந்த கிளாம்ப் அது ஆக்சுவலி லாக்கும்பாங்க அதோட இது. ஸோ இந்த ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்படி ஈஸியாக. ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 2 சைடும் பண்ணணும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு காட்டுறேன். ஸோ போல்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. தென் ஸ்ப்ராக்கெட் வெளில எடுத்துடலாம். ஸோ தென் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இந்த இதை. அதுக்கப்புறம் புது சாக்கெட் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி இது தான் புதுசு. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு நம்பர் தெரியுதுல்ல, அந்த பக்கம் நம்ம முன்னாடி மேலே சைடு வர மாதிரி. ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணணும், ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. இது உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். நல்லா அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ பெட்ரோல் போட்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போது ஃபுல்லாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி கேம்பை கரெக்டான ப்ராப்பரான இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு தென் போல்ட் வச்சு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. ஸோ டைட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லாக்கை மறுபடியும் ப்ராப்பராக தட்டுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மறுபடியும் அந்த லாக்கை தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சுற்றியில் எடுத்து சச்சாக்குன்னு ப்ராப்பராக தட்டினீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளாம்ப் போட்டு லாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சது. அடுத்து செயினும் முன்னாடி ஸ்ப்ராக்கெட் மாற்றுறது தான். ஸோ அதுக்கு போகும். இந்த கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த போல்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு 8 நம்பர் ஸ்பேனர். ஸோ இந்த சின்ன போல்ட்டு. ஸோ அதே கீழேயும் ரிமூவ் பண்ணுறோம். ஆக்சுவலி அது ஒரு லாக், அதை உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணணுன்னு காட்டுறேன். ஒன்றும் லைட்டாக ரொட்டேட் பண்ண போதும். அதுக்கப்புறம் இந்த கிளாம்பை இப்படி லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வெளில ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ தென் இந்த சாக்கெட்டை அப்படியே வெளியில் இழுத்துன்னு முடிஞ்சிச்சு ஸ்ப்ராக்கெட். ஸோ முடிஞ்சுது, அவ்வளோதான். எடுத்தாச்சு. உள்ளே எனக்கே தெரியுது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதை நான் ப்ராப்பராக ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இது தான் இதையும் மாற்றணும். தென் இந்த ஸ்விங்காமோட ராட் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி 19 நம்பர் ஸ்பேனர். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த பக்கத்தில் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இப்போ ஸ்விங்காம் உங்களுக்கு லூஸ் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் இந்த 2 போல்ட் அப்புறம் கீழே இது ஒரு ஆலன் கீ வச்சு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதோட பேர் வந்து சாரி கார்டும்பாங்க.
நம்ம அந்த லேடிஸ் யாரும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை. ஸோ ஆக்சுவலி சாரி கார்டு எல்லா பைக்லையுமே காமனாக இருக்கும் சேஃப்டிக்காக. தென் இதை ஆலன் கீ வச்சு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 இடத்துல போல்ட் வரும். ஸோ இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செயினை நம்மளுக்கு அந்த மட்கார்டு வேலை இந்த பக்கம் எடுத்துடலாம். உங்களுக்கு ரிமூவ் எப்படி காட்டுறேன். ஸோ இப்படி வெளில எடுக்கிறது. தென் முன்னாடி ஒரு புஷ் டைப்பு தான், அது தள்ளிங்கன்னா வெளில வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ தென் அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள், எப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா வெளில வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு செயினை ஈஸி மெத்தடில். தென் ஸோ எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு 12ஆம் நம்பர் ஸ்பேனர் இது வச்சு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி சேம் இது கழட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, சொல்கிறேன். தென் இந்த இடத்துல ஒரு 12ஆம் நம்பர் ஸ்பேனர் ஏதோ மேலே இருக்குது. ஸோ இதை சேம் ஆஸ் யூசுவல் அந்த பக்கமாக இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சேம் இதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிட்டாச்சு. ஸோ இங்கே ஒன்று ஒரு வழியாக சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணாமலே செயினை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ செயின் அப்படி போட்டுருவோம், பழைய செயின், கை பாருங்கள். தென் எக்ஸாஸ்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு சவுண்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கேட்கணும். NS200 எடுத்து வாங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன். புது செயினை போட்டாச்சு. எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணோம்னே லைட்டாக நீங்கள் சுங்காமல் அட்ஜஸ்ட் பண்ணாலே நமக்கு செயினை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். தென் இப்போது முன்னாடி பின்னாடி ஸ்பாக்கெட் மட்டும் போடணும். ஸோ இதே மாதிரி ரிமூவ் பண்ணி இந்த செயினை பின்னாடி விடுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்பாக்கெட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ லாக் இருக்குது, இந்த லாக் தான் முக்கியம். ஸோ இப்படி ப்ராப்பராக ஃபேஸ் பண்ணிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இருங்க, கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு நேராக போல்ட் போகிற மாதிரி. ஸோ இப்போது லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. தென் இதை சேம் 8ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறோம். விழுந்துருச்சு. இப்போது ப்ராப்பராக இப்படி டைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் ஸ்பாக்கெட்டை மாற்றியாச்சு. ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பேக் வீல் தான், அதை உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ லைட்டாக நியூட்ரலில் போட்டிங்கன்னா ஸோ அதை ரொட்டேட் பண்ணும். ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீரில் போட்டு டைட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் டைட் பண்ண முடியும். இல்லைன்னா சுற்றிட்டே இருக்கும். கீரில் போட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செயினை பின்னாடி தள்ளியாச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் சொன்னல சாரி கார்டு. ஸோ இந்த சாரி கார்டை ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் டைட் பண்ணிட்டு கடைசியில் நம்ம வீல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆடுறதில்ல. ஸோ அப்புறம் இந்த வாஷர் முன்னாடி ஒரு புஷ் மாதிரி வரும். ஸோ இந்த புஷ்ஷை போட்டுருங்க. எக்ஸாஸ்ட்டை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆடுறதில்ல. ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தென் இந்த ஸ்விங்காம் ராட். ஸோ இந்த ராடுக்கு ஆக்சுவலி க்ரீஸ் தடவணும். என்கிட்ட க்ரீஸ் இல்லாதனால இந்த ஆயில், ஸோ இந்த ஆயிலில் தான் தடவை போகிறோம். ஆக்சுவலி இது என்னோடய பழைய இன்ஜின் ஆயில் தான். என்ன பண்ணுறது, வேறு வழியில் இப்போ கடலில் எதுவும் இல்லாதனால ஆயில் தான். ஸோ இது ப்ராப்பராக தடவிக்கோங்க. என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால நான் நிறைய போட்டுலான் இருக்கேன். ஸோ தென் போட்டு இதை உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வாஷர், இது ஆக்சுவலி நம்ம டயரோட இதுக்கும் நம்ம ஸ்விங்காமுக்கு நடுவில் வரும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம டயர் ப்ராப்பராக ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீலை லைட்டாக மேலே லிஃப்ட் பண்ணிட்டு தென் அந்த ராடை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் இங்கே ஒரு வாஷர் வரும் நம்ம பிரேக் பேடுக்கு நடுவில். ஸோ இந்த வாஷர் இந்த இடத்துல வரும். ஸோ இதையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது இப்படி உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த வாஷர் இருக்குல்ல, நான் சொன்னல, இந்த வாஷரை ப்ராப்பராக இந்த மாதிரி லைன் இந்த ஒட்டின மாதிரி தெரியும் டயருக்கு. ஸோ இதை அப்படி லைட்டாக கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்கேனே இது கொஞ்சம் இப்படி தட்டினீங்கன்னா உள்ளே லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல 18 வச்சுருக்கேன். எனக்கு 18 கரெக்டாக டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது பாருங்கள். ஸோ 18 வச்சுருக்கேன். ஸோ சேம் அதே பக்கம் சேம் ஆப்போசிட் சைடும் சேம் 18 வைக்கணும். ஸோ தெரியுதா 18 லைட்டாக இருட்டிருச்சு, அதனால தான். ஸோ பாருங்கள், இந்த டைட்டு தான் இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தால் செயின் கட் ஆயிரும், ரொம்ப லூஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. ஸோ ப்ராப்பரான ஒரு கொஞ்சம் இது இருக்கும். ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணியாச்சு.
ஸோ எல்லாம் முடிஞ்சு. ஸோ கடைசியாக ஸோ இது ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொஞ்சம் காலில் ப்ரெஸ் பண்ணி நல்லா ப்ராப்பராக டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலில் ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை. ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா டயர் இதாயிரும், வாபல் ஆகும். ஸோ ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி டைட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது நெக்ஸ்ட் டே நான் நைட்டு என்னால் இருட்டிடுச்சு, அதனால் ப்ளாக் பண்ண முடியல. இது ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே. ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. நான் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு டைட் இருக்குன்னு உங்களுக்கு வண்டி நிப்பாட்டி காட்டுறேன். ஸோ நேற்று வண்டி கழுவணும்னு நினச்சா என்னால் கழுவ முடியல. ஸோ டீட்டெயில் எனக்கு பைக் ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ இப்போது செயின் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு, ப்ராப்பராக டைட்டாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் எப்படின்னா இப்போ தான் வண்டி ஓட்ட நல்ல ஃபீல், ஒரு ஸ்மூத் ஃபீல் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓட்ட பேசுகிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போது ஸோ தென் செயின் மாற்றியாச்சு. ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிருந்தேன். இப்போ லாக்டவுனால் எந்த மெக்கானிக்கும் இல்லை. மெக்கானிக்கெலாம் இல்லை, நம்மளே மாற்றோம். நம்மளால் முடியாதா அப்படின்னு ட்ரை பண்ணது தான். ஸோ மேக்ஸிமம் என் வண்டியில் எல்லாமே நானே கழட்டி மாட்டிடுவேன். கார்பரேட்டர் இப்போ ரீசெண்டாக க்ளீன் பண்ணியிருக்கு, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு புது டயரும் வாங்கி வச்சுருக்கேன். அது என்ன டயர்னு ஒரு சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். ஸோ அந்த டயரும் மாற்றணும். அது நான் கடையில் மாற்றணுன்னா நானே மாற்றுவானான்னு தெரில. ஸோ அந்த வீடியோ நானே மாற்றினா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். நம்ம வண்டி நம்மளோட இன்னும் யாரால சூப்பராக பார்த்துக்க முடியல, அது உங்களுக்கே தெரியும். பைக் வச்சு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பைக்கில் அதுங்களும் ஸோ உங்கள் ட்ரீம் பைக்கை வாங்க என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வண்டி ஓட்டுற நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஒரு சின்ன நாய்ஸ் இருக்குது, அதை நான் செயின் லூப் இன்னும் ப்ராப்பராக பண்ணல. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் இந்த க்ரீஸ் இருந்துச்சு. ஸோ செயின் லூப் பண்ணிட்டா நான் கரெக்டாகிடும். ஆக்சுவலி இது ஒரு எங்கள் வீட்டுக்கு இருக்கிற ரோடு தான், மெயின் ரோடு நான் போல். எங்கள் வீட்டுக்கு இருக்கிற ஒரு அழகான ரோடு தான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. கார்பரேட்டர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நானே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன், அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இனி நான் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றணும். அது இப்போ கூடி சீக்கிரம் மாற்றிடுவேன். ஸோ இப்போ வண்டி ஓட்டுற சூப்பராக ஃபீலாக இருக்குது, சூப்பர் ஃபீலாக இருக்குது. தென் இதுக்கப்புறம் எனக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியல. ரொம்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு 30 தான் கிடைக்கிது. ஸோ இதுக்கு மேலே நான் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் நான் என் வண்டியில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேங்கிற ஒரு வீடியோவும், ஆக்சுவலி மாடிஃபைனா எல்லாமே நானே பண்ண மாடிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதோட வீடியோவும். அப்புறம் என் பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, சர்வீஸ் சென்டரில் எனக்கு எப்படி என்னென்ன நடந்தது, எனக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது எல்லாமே நான் சொல்கிறேன், போக போக சொல்கிறேன், அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த டனல் வருது, இந்த டனலில் ஒரு ரெவ் பண்ணி பார்ப்போம். வாவ், சவுண்ட் செம்மையாக இருந்துச்சுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி NSோட இந்த சவுண்ட். இது ஆக்சுவலி BS4 வண்டி என்னது. அதுக்கப்புறம் நம்ம வண்டியை நம்மளே சர்வீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம வண்டியில் என்னென்ன பிரச்சனை அதுன்னு, அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்த என்ன லாக்டவுன் முடிஞ்சுமே ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் மறக்காமல் மாஸ்க் போட்டு சேஃபாக இருங்க. அண்ட் தென் தேங்க்யூ.